எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் கிளியர் கட் கான்செப்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்ட் 1 15 கொஷின் சால்வ் பண்ணியாச்சு. இது வந்து இயர் 2020-21 இப்போ நடந்துச்சு இல்லையா, ஜனவரியில். அந்த எக்ஸாம் பேப்பர் 2 சீட்டட் பேப்பர் 2 சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 15 கொஷின் வரைக்கும் சால்வ் பண்ணியாச்சு. 16th கொஷின்லேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் தரோவா. நெக்ஸ்ட் இதை கண்டினியூ பண்ணால் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பேப்பர் சால்வ் பண்ண ஃபீலிங் நம்மளுக்கு இருக்கும். மேத்தில் மேக்ஸிமம் பேப்பர் சால்வ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ரிப்பீட்டட் அந்த கொஷின் தான் வரப்போகுது. ஒன்ஸ் நீங்கள் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்பர் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ மினிமம் 4-5 இயர்ஸ் கொஷின் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கனாலே தெரியும், ரிப்பீட்டட் கொஷின் தான் இருக்கும். just 1 or 2 question change பண்ணிருக்காங்க. and then similar question from AWS ல இருந்து வந்திருக்கு. சில question நான் நோட் டவுன் பண்ணேன். சேம் question AWS ல கொடுத்த கொஸ்டினும் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் சால்வ் பண்ணுங்க. மேத் கொஸ்டின்ஸ் அது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். 46th question, the product of இந்த நம்பர் இன்ட் இந்த நம்பர் இது ரெண்டோட ப்ராடக்ட் is expressed in the standard form. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிக்கிறாங்க. எழுதுனதுக்கு அப்புறம் k into 10 to the power of n ஒரு நம்பர் எழுதுவோம் இல்லையா, அந்த நம்பர் தான் k. the value of 2k plus n இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். 2k plus n என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணணும். ப்ராடக்ட் அப்படின்ற போது மல்டிப்ளை பண்ணுறோம். 1.7 into 10 to the power of 4 into 12.5 into 10 to the power of minus 6. இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 1.7 into 125 அப்படின்ற போது 21.25 into பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர் ரெண்டையும் ஆட் பண்ணணும். 4 minus 6 ஆல்ரெடி நான் ரூல் சொல்லியிருக்கேன். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சைன் போடணும். அப்போ இங்கே வந்து -6 இருக்கு, அதனால் -2 ஆயிடும். 21.25 10 to the power of -2. ஆனால் இது வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடையாது. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா ஒரே ஒரு டிஜிட் மட்டும்தான் இருக்கும் லெஃப்ட் சைடில். அதனால் நாங்கள் எப்படி எழுதலாம்னா 2.125 into 10 எழுதலாம். into 10 to the power of -2. இப்போ 10 to the power of 1 அர்த்தம் இல்லையா. இது வந்து 2.125 1 minus 2னா -1. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இதுதான் நம்மளுடைய k. இது வந்து n வேல்யூ. இந்த k வந்து என்னது 2.125, n வந்து என்னது -1. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2k plus n. இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 4.250 plus n-னா -1. ஒன்று மைனஸ் பண்ணிட்டோம்னா 3.25. ஓகே, ஆன்சர் வந்து 3.25. நெக்ஸ்ட்டு 47th question. Next, இதில் வந்து 2 numbers are in the ratio 3:5. நேர்னு சொல்லிட்டோம். ரேஷியோ அப்படின்றது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போ ஒரிஜினல் நம்பர் என்னவா இருந்திருக்கும் 3x 5x. ஏதோ ஒரு காமன் மல்டிப்ளாக இருந்திருக்கும். 6 10 கூட இருந்திருக்கலாம். அவங்க 3:2ன்னு சொல்லும்போது இந்த 2 கேன்சல் ஆகிட்டு 3:5ன்னு வந்துருக்கும். அதனால தான் எப்போவுமே ஒரிஜினல் நம்பர் வந்து நம்ம 3x 5xன்னு எடுப்போம். இஃப் 12 இஸ் ஆடட் டு போத் த நம்பர்ஸ், ரெண்டுலேயுமே 12 ஆட் பண்ணோம்னா ரேஷியோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுது. வாட் இஸ் த சம் ஆஃப் த 2 நம்பர்ஸ் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ த ஒரிஜினல் நம்பர் வந்து 3x 5x. ஸோ 12 ஆட் பண்ணுறேன். 3x plus 12 5x plus 12 இதோட ரேஷியோ டிவிஷன் ஈக்குவல் டு ரேஷியோன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். 5:7னா 5/7. இப்போ நார்மல் கால்குலேஷன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 7 3x plus 12 5 into 5x plus 12. இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் 21x plus 84 ஓகே ஈக்குவல் டு 25x plus 60. ஓகே, எக்ஸ் டேர்ம்லாம் ஒரு சைடு எடுத்துக்கலாம். 4x = 24, x = 6. அந்த காமன் மல்டிபிள் வந்து
6 தெரிஞ்சிருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 3 × 6 18, செகண்ட் நம்பர் வந்து 5 × 6 30. ரெண்டோட சம் தான் கேட்டிருக்காங்க, அதனால ஆன்சர் வந்து 48. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 48 கொஸ்டின். ஸ்க்ரோல் ஆகுது. ஓகே, the marked price of an article is 840. நம்ம ஷாப்லாம் மார்க் ஒரு டேக் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் எம்ஆர்பி போட்டிருக்கோம், மார்க்கெட் ப்ரைஸ் எம்பின்னு போட்டிருக்கோம் 840. அந்த டேக்கில் 840 போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஷாப்கீப்பர் என்ன பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட் 15% கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டில் மேக்ஸ் அ ப்ராஃபிட். அதுக்கப்புறமே அந்த ஷாப்கீப்பருக்கு 19% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 15% டிஸ்கவுண்ட் கொடுத்து நம்மளுக்கு வித்துடுறாங்க. அதில் பார்த்தாலுமே அவங்களுக்கு 19% இருக்குது. அப்போ ஒரிஜினலாக காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு, இவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க 840 டேக்கில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ஒரிஜினல் காஸ்ட் என்னவோ இருந்திருக்கு, அதுலேருந்து இவங்க வந்து டேக்கில் 840 போட்டிருக்காங்க, அதில் 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, திரும்ப அவங்களுக்கு 19% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ சிபி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹840, டிஸ்கவுண்ட் வந்து 15%, ப்ராஃபிட் வந்து 19%. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சிபி. ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராப்பராக ரெண்டாக டிவைட் பண்ணி எழுதிக்கணுமா, ஏன்னா கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின். இப்போ டிஸ்கவுண்ட் 15% கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், 15/100 × 840. 0 கேன்சல் ஆயிரும். 2 3 5 15 2 5 42. அதை மல்டிப்ளை பண்ணோன்னா 126. அப்போ 840லேருந்து 126 மைனஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா டிஸ்கவுண்ட் வந்து 126. அப்போ நம்ம எவ்வளோ பே பண்ணணும், எஸ்பி செல்லிங் ப்ரைஸு மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணணும் 126. அப்போ 714 பே பண்ணியாச்சு. செல்லிங் ப்ரைஸ் வந்து 714. மெதுவாக ஸ்க்ரோல் ஆகுது. ஓகே, எஸ்பி வந்து 714. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அந்த இதுக்கு விற்றதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 19% கிடச்சிருக்கு. அப்போ இது எவ்வளோ, இப்போ செல்லிங் ப்ரைஸ் எப்படி போடுவோம், ஒரிஜினல் ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகே, ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 714. கரெக்டா, ஒரிஜினலாக எவ்வளோ காஸ்ட்டோ ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும், ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா 714. காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியாது என்னன்னு, சிபி. ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100, ப்ராஃபிட் பை 100 இன்ட்டு சிபி. இது ஒரு ஃபார்முலாவே இருக்குது. சிபியை காமனாக எடுத்தோம்னா 1 + p/100. இதுதான் ஃபார்முலா. அது புரிஞ்சுக்கிறதுக்காக இது ரெண்டு சொன்னேன். டேரெக்டாக நம்ம ஃபார்முலாவும் எழுதலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, எஸ்பி ஈக்குவல் டு சிபி இன்ட்டு 1 + p/100. எப்பவுமே அப்படிதான் எடுப்போம் இல்லையா. இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, எது செல்லிங் ப்ரைஸு அப்படின்னா ரெண்டுக்குள்ள ரிலேஷன் அதுதான். சிபி இன்ட்டு 1 + p/100 = 714. இந்த சிபி நம்மளுக்கு தெரியாது, ஆனால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தெரியும். அதான் p/100 போடுறோம், பர்சன்டேஜ் தான். அப்போ 1/19/100. அப்போ சிபி இன்ட்டு 119/100. சிபின்னு என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். 714 × 100 டிவைடட் பை 119. இது 6 டைம்ஸ் ஆகும். சிபி வந்து எவ்வளவு, 600. சிபி வந்து 600. இப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 600 தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை 15% அதை 600 கட் பண்ணிட்டு 840 எழுதிட்டு இதில் 15% நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பே பண்ணதுலேயுமே அவங்களுக்கு 19% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதான் இந்த கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட்டு அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நார்மல் வேல்யூ தான், ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஈக்குவல் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். பண்ணிடலாமா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரோல் ஆகும்.
ஓகே, இந்த கொஸ்டினில் 5x minus 7, ஸோ 3 எல்சிஎம் எடுத்துக்கலாம், ப்ளஸ் 6ன்னு ஆகிடும். இந்த சைடு 4 எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 4x minus 3 ப்ளஸ் 16xன்னு ஆகிடும். ஓகே, எதுவும் கேன்சல் ஆகுமா? ஆமாம், நம்பர்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது இது -7 ப்ளஸ் 6 -1, 4x ப்ளஸ் 16x 20x. ஸோ அகெயின் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 4 ஆல் எங்கே பண்ணுவோம், 3 ஆல் எங்கே பண்ணுவோம். 4 ஆல் அங்கே பண்ணும்போது 4 into 5x minus 1, 3 into 20x minus 3. ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 20x minus 4, 60x minus 9. நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க, எக்ஸாக ஒரு சைடு பண்ணுவோம். நம்பர் எனக்கு கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னா -9 ஆகுது, இந்த சைடு வரும்போது +9 ஆகும். 9 minus 4 equal to 60x minus 20x. ஸோ இது வந்து 5, 40x. 40x equal to 5னா xோட வேல்யூ எவ்வளவு, 5/40, x equal to 1/8. ஸோ xோட வேல்யூ 1/8 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா 8x plus 5 அப்படின்னா 8 into 1/8 plus 5, 8 கேன்சல் ஆகும், 1 plus 5 6. Next 50 question, P கொடுத்துருக்காங்க QR. முதல்ல Pயும் Q ஆட் பண்ணணும், வர்ற ஆன்சர்லேருந்து Rஐ சப்ராக்ட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சைனில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே எழுதிக்கணும். 12xy 10y² minus 18x². இது வந்து P. Q ஆட் பண்ணுறேன்னா இதே ஆர்டரை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா நமக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன ஒரே ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணுறதுல, ஒன்லி லைக் டேர்ம்ஸை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். லைக் டேர்ம்ஸ்னால் என்னது, இதில் xyன்றது இன்னொரு 2xy 3xy இருந்துச்சுன்னா இந்த மாதிரி xy இருக்கு இல்லையா, இதுதான் லைக் டேர்ம்ஸ், இதுதான் ஆட் பண்ண முடியும். சைன் செக் பண்ணணும், ப்ளஸ்ஸா மைனஸா, சைன் ரூல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணி சேம் சைன் போடுவோம், டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோம், அதான் சைன் ரூல். ஓகே, ஸோ P ப்ளஸ் Q அதே ஆர்டரில் எழுதிக்கலாமா, சைன் எந்த சேஞ்சும் ஆகக்கூடாது. 9xy ப்ளஸ் 12y² ப்ளஸ் 14x². ரெண்டே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சேம் சைன் ஆட் பண்ணி அதே சைன் போடுவோம், டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சைன் போடுவோம். சரியா, மைனஸ் ஆர், அப்போ ஆர் எழுதிட்டு அதே ஆர்டர் எழுதிக்கலாமா, முதல்ல xy ப்ளஸ் 5y² மைனஸ் x². சைன் சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா மைனஸ் பண்ணிருக்காங்க, ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் போடணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம சைன் ரூலை யூஸ் பண்ணலாம். 21லேருந்து எக்ஸ் போச்சுன்னா 20 மைனஸ் 4y² மைனஸ் 3x. உங்களுக்கு ஆப்ஷன் 5y² தான் கரெக்டு. இங்கே வந்து 10 12 2 சப்ராக்ட் பண்ணும்போது 2. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து 20xy 3x², 3y². ஓகே, இதான் நம்மளுடைய ஆன்சர். அதுக்கு அடுத்த கொஸ்டின், ஸ்க்ரோல் ஆகுது மொத்தமாக. 51 வந்து என்னென்னா ஹோல் ஸ்கொயர் டேர்ம், அந்த a + b a - b யோட ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க, இதுவும் லென்த்தியான கொஸ்டின் தான். x⁴ + 1/x⁴ 3 2 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x - 1/x. ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா நமக்கு தெரியுது, 4 பார்த்தாலே தெரியுது, ஸ்கொயரோட ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இப்போ a² அப்படின்னா x⁴, b² 1/x⁴, 2ab அப்படின்னா 2 × x² × 1/x². இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், 2 மட்டும் இருக்கும். இதோட வேல்யூ நமக்கு தெரியும், 322 கிவன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 2 324. இது கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பரோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் இருக்கும். அப்போ 324 வந்து ஏதோ ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 18ஓட ஸ்கொயர்,
சரியா? அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ரெண்டு சைடும் ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் எடுத்து விட்டுறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு 18 கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு தேவையானது என்னது, எக்ஸ் மைனஸ் 1/x. அது இதோட வெயிட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதுக்காக நம்ம ஸ்கொயரில் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட ஸ்கொயர் போடுறேன் நான், எக்ஸ் மைனஸ் 1/xோட ஹோல் ஸ்கொயர். ஃபுல்லாக ஸ்கொயர் ஆகுது இல்லை முடியாது. எக்ஸ் மைனஸ் 1/xோட ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ஃபஸ்ட் டேர்ம், பி ஸ்கொயர் செகண்ட் டேர்ம், மைனஸ் 2abன்றப்ப இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிரும், 2 மட்டும் இருக்கும். இது வந்து 18, அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 18 மைனஸ் 2ன்றப்ப 16. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் மைனஸ் 1/xோட ஹோல் ஸ்கொயர் வந்து 16. ஸ்கொயர் ரெண்டு பக்கம் 16 எப்படி எழுதலாம், 4 ஸ்கொயர் எழுதலாம். அதனால் எக்ஸ் மைனஸ் 1/x வந்து 4. அப்போ 4லேருந்து கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் டேர்மு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு 4லேருந்து ஸ்கொயர் டேர்ம் கொண்டு வரணும், ஸ்கொயர் டேர்ம்லேருந்து சிங்கிள் டேர்ம் கொண்டு வரணும். ஓகே, நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், a + b the whole square equal to a square plus b square plus 2ab. அதே இது a minus b the whole square ஆகிடுச்சுன்னா a square plus b square minus 2ab. இங்கே வந்து +குரிய ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே மைனஸ்குரிய ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட்டு 52. ஓகே, ஸோ இதில் வந்து if 15x² இது ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, அதோட ஃபேக்டரைஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு ஏபிசிடியோட வேல்யூ எடுத்துக்கணும். அதுலேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஏயும் சியும் பாசிட்டிவாக இருக்கணும், சியும் டியை பற்றி கொடுக்கல, அது இருந்ததுக்கப்புறம் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 15x² மைனஸ் 26x நம்ம எப்படி ஃபேக்டர் பண்ணுவோம், ப்ளஸ் 8 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 15 × 8 அப்படின்னா 120. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 120 வரணும், ஆட் பண்ணால் 26 வரணும். 26 120 ஆட் பண்ணோன்னா ரெண்டையும் மைனஸ் போட்டோம்னா உங்களுக்கு மைனஸ் 26 வந்துடும். ப்ளஸ்ஸாக தான் வேணும், ப்ளஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே, அப்போ நம்ம எப்படி எழுதலாம், இது ஃபஸ்ட்டு டேர்ம் 15x² மைனஸ் 20x மைனஸ் 6x ப்ளஸ் 8. இதில் என்ன காமனாக இருக்குது, 5x காமனாக இருக்குது, எடுத்தோம்னா 3x மைனஸ் 4 மைனஸ் 2 காமனாக எடுத்தோம்னா 3x மைனஸ் 4. ஸோ இது 3x மைனஸ் 4 3x மைனஸ் 4 காமன், 5x மைனஸ் 2. அப்போ இதாக நமக்கு a b இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்களே, ax ப்ளஸ் b, இது b cx ப்ளஸ் d. ஏன்றது வந்து 3, ஏன்றது வந்து 3, b மைனஸ் 4, c வந்து 5, d வந்து மைனஸ் 2. ஓகே, 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2 × a எவ்வளவு 3 ப்ளஸ் b வந்து மைனஸ் 4, c வந்து மைனஸ் 5, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2b, 6 மைனஸ் 4 மைனஸ் 5 ப்ளஸ் 4, சேம் சைனாக தான் ஆட் பண்ணணும், மைனஸ் 9, ஆன்சர் வந்து ப்ளஸ் 1. ஓகே, சப்போஸ் அந்த ஃபேக்டர் நம்ம சில நேரங்கள் இப்படி எழுதுவோம் இல்லையா, 5x மைனஸ் 2 முன்னாடி எழுதிட்டு இது ABCDன்னு போட்டு பார்த்தேன், அது இந்த ஆப்ஷனில் வராது. அந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஃபேக்டர்ஸ், அதனால சொல்கிறேன். ஓகே, நம்ம எப்போவுமே B எழுதுவோம்னு சொல்ல முடியாது, ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம் 5x மைனஸ் 2 முன்னாடி வர சான்சஸ் இருக்குது. அப்படி எழுதுனீங்க அப்படின்னா 6 வந்துடும். உடனே நீங்கள் ஆப்ஷனை மாற்றி எழுதணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு இருக்கு இல்லையா, ஃபேக்டர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதி ஆப்ஷன் எது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆன்சர் இஸ் 4. நெக்ஸ்ட்டு 53 கொஷின், கான்ஃபரன்ஸ் கொஷின் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி கான்ஃபரன்ட் டு DEF. எப்போவுமே சொல்லிட்டு இதில் ஆர்டர் தான் இம்பார்ட்டன்ட். என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க, AB = EF, AB = EF. ஓகே,
BC equal to DE, BC equal to DE, double line. Third CA equal to FD, third. அப்போ இதில் இருக்க மாதிரியே நம்ம மேட்ச் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு என்ன ஏபிசி கான்ஃப்ளூவன்ட் இந்த ஆர்டர் எழுதியிருக்காங்களா, 1 வந்திருக்கு, செகண்ட் வந்திருக்கு, தேர்டு வரும். 1 செகண்ட் தேர்ட், அப்போ 1 செகண்ட் தேர்ட். FED கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ஃபஸ்ட் இங்கே வந்துச்சா 1 இதில் இருக்குது சிம்பிள் லைன், அதுக்கடுத்து டபுள் லைன், அதுக்கப்புறம் ட்ரிபிள் லைன். இப்போ இந்த மாதிரி ஒன்று அப்போ இப்படி எஃப் இருக்கிறது அதை கொண்டு வந்து மேட்ச் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, மேட்ச் ஆகணும் இல்லையா. கான்ஃப்ளூவன்ஸுன்றது ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஓவர்லாப் இருக்கு, அது இங்கே வந்து எஃப் வந்து மேட்ச் ஆகும். எஃப்டிங் வச்சோம்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு which of the following can be the sides of the right angle triangle? இந்த sides இது ஸ்மாலர் நம்பரில் கண்டினியூஷனாக இருந்தால் நம்மளுக்கு ட்ரிப்ளெட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்குது. ஸோ அப்ராக்சிமேஷன்லேயே செக் பண்ணுவீங்க. அப்ராக்சிமேஷன் நான் எப்படி செக் பண்ணுவேன் அப்படின்னா 15 15 சைடு 225 சரியா, 30 30 900. ஸோ 9 10 ரெண்டே ஆட் பண்ணோம்னா 311. 57ன்றது வந்து 50 வச்சாலுமே 2500. என்ன நம்மளுக்கு ரூல்ஸ் எழுது, பைத்தாகரஸ் ஃபார்முலா. இது ஹைபார்டெனியூஸ் சம் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர். இது ஒரு சைடு இருக்குன்னா இதோட ஸ்கொயர் இதோட ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த லாங்கஸ்ட் சைடோட ஸ்கொயர் வரணும். இதுதான் அங்கே லாங்கஸ்ட் சைடு. இது ரெண்டோட ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு இந்த நம்பருக்கு வரணும். இப்போ அப்ராக்சிமேட்டாக செக் பண்ணுங்க, ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது 200 200 400 400 800. ஆனால் இங்கே வந்து 900 வருது. இப்போ சான்சஸ் இல்லை அந்த மாதிரி. ஓகே, இங்கே கரெக்ட் ஆன்சர் வந்து 65 72 97. 65ஓட அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை போட்டு பார்த்துக்கலாம். இதுதான் ஆன்சர்னு நான் கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் என்ன வருது ஒரு தடவை போட்டு பார்த்துக்கலாம். ஆனால் வரணும். ஓகே, இது 65ஓட ஸ்கொயர் என்ன வருது, 65க்கு ஒரு தடவை போட்டுடலாமா, 65 × 65. ஓகே, ஒன்று இதில் வந்து ஸோ டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் எழுதுகிறேன். ஏன்னா நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். 5 ஆகும். ஸோ 65 × ஸ்கொயர் வந்து 4225. 72ஓட ஸ்கொயர் வந்து 5184. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9409. இதுதான் வந்து 97ஓட ஸ்கொயர். ஸோ சம் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் ஈக்குவல் டு sum of the square of the hypotenuse. So answer வந்து 65. Okay. Next, number of edges. Question. The number of edges of the polyhedron. இதில் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க, வேர்டிசஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை எட்ஜ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா அது இருக்கா, வாட் இஸ் இட் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம், பாலிஹெட்ரன் ஐலஸ் ஃபார்முலா. வாட் இஸ் இட் ஐலஸ் ஃபார்முலா, b - e + f = 2. இது வந்து வெர்டிசஸ் எட்ஜஸ், இது வந்து ஃபேஸஸ். வெர்டிசஸ் வந்து எத்தனை வெர்டிசஸ் இருக்குங்க, 10 வெர்டிசஸ் இருக்குது. எட்ஜஸ் வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம. ஃபேஸஸ் வந்து 7 = 12. 17 - e = 2. ஸோ e அந்த சைடு கொண்டு போயிடலாம். 17 - 2 = e, அதனால் 15. ஓகேவா, நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து 15. ஸோ ஃபார்முலா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, b - e + f = 2. b - e, vன்றது வெர்டிசஸ், எட்ஜஸ், faces. Okay, the Euler's formula. Next, 56th question. 56th questionல triangle கொடுத்துருக்காங்க. Okay, triangle ABC. The side AB is produced.
ட்ரா பண்ணிக்கலாமா? அதுதான் ட்ரையாங்கிள் ஏபிசி. triangle ABC. AB is A to B. AB is produced to E. இந்த லைன் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஏபியை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. BA வரல, இந்த சைட் போகக்கூடாது. AB produced to E. இதில் வந்து சைடு CA is produced to D. இந்த லைன் அப்படி எடுத்துக்கிறாங்க. இது B. ஓகே, இப்போ என்னென்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? BAD. இந்த ஆங்கிள் வந்து 125. இது ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ ரிமைனிங் இது வந்து 55 டிகிரி. ஸ்ட்ரெயிட் லைன் ஆல்வேஸ் மேக் 180 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு EBC. இந்த ஆங்கிள் வந்து 100. சேம் ரூல். இது வந்து 80. ட்ரையாங்கிள் ஆல்வேஸ் மேக்ஸ் 180 டிகிரி. இது 135 அப்படின்னா இது 45. டோட்டல் வந்து 180 வரணும். எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏபிசி அண்ட் ஏசிபி 35 டிகிரி. கரெக்டு. ஃபஸ்ட் ஒன்னே கரெக்டு தான். அடுத்தது செக் பண்ணிக்கலாம். பிஏசி ஏசிபி ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 10 டிகிரி. ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க 20 டிகிரி. கிடையாது. ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் கிடையாது. ஐசோஸ்லஸ் வந்தால் பேஸ் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். பேஸ் ஆங்கிள் இதாக கிடையாது. AB greater than BC அதுவும் கிடையாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 57. ஒரு ட்ரெபீசியம் கொடுத்துருக்காங்க. PQRS. இந்த ரெண்டு லைனும் பேரலல் லைன் ட்ரெபீசியமில். ஓகே, இதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதுவும் 3:2. அப்போ 3x இருந்துச்சுன்னா 2x இருக்கும். ட்ரெபீசியம் ஏரியா கொடுத்தாங்க. ஏரியா ஈக்குவல் டு 480 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் ஹைட்டு கொடுத்தாங்க. ஸோ 12. ஸோ எஸ்ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஏரியா 480 கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ½ × h × a + b சம் ஆஃப் த பேரலல் சைடு. ஹெச்ன்றது என்னது? 12 கொடுத்துருக்காங்க. A plus B 3x plus 2x equal to 480. இது cancel ஆயிரும் 6 times. 6 × 5x equal to 480. 30x equal to 480. அப்போ x என்னது? 480 divided by 30. இது 0 கட் ஆயிரும் 16. ஓகே, x 16னா SR தான் கேட்டிருக்காங்க. 32. 2xன்றப்போ 2 × 16 32. ஓகே, next 58. slide பண்ணலாம். 58 வந்து rectangular sheet of paper folded without overlapping to make a cylinder. ஓகே, இந்த rectangular sheet இருக்கு. இதோட லென்த்து, இது பிரெத்து. இது 88, இது 10. இது எப்படியே ஃபோல்டு பண்ணோம்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி பாருங்கள். A4 ஷீட் எடுத்து ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளால் சிலிண்டர் மேக் பண்ண முடியும். இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன ஆகும்? சர்க்கிளாக மாறிடும் இந்த இடத்துல. ஓகே, அதனால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டைரக்டாக சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2πr = 88 சென்டிமீட்டர். ஸோ அதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு R கண்டுபிடிச்சிடுவோம். ஓகே, அப்போ R என்னது? கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். 22. 2 கேன்சல் பண்ணும்போது 44. 22 பண்ணும்போது 2. அப்போ R = 2 2 × 7 14 சென்டிமீட்டர் R. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டினா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வால்யூம் கண்டுபிடிக்கணும். அது லிட்டரில் ஆன்சர் எழுதணும். ஸோ வால்யூம்க்கு ஃபார்முலா என்னது? πr² h. பை தெரியும் நம்மளுக்கு, R தெரியும் 14 × 14, h தெரியும் 10. இப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா 22 × 2 44, 44 × 14 616 × 10ன்றப்போ 0. இது வந்து சென்டிமீட்டர் க்யூப். ஆனால் நம்ம லிட்டரில் எழுதணும். ஓகே, ஸோ என்ன லிட்டருக்கு என்ன ஃபார்முலா? 1000 சென்டிமீட்டர் க்யூபாக இருந்துச்சுன்னா 1 லிட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் க்யூப் எப்படி எழுதுவோம்? 1/1000 லிட்டர்.
அப்போ 6160 சென்டிமீட்டர் கியூப் எப்படி எழுதுவோம்? 6160 சென்டிமீட்டர் டிவைட் பை 1000. ஸோ ஒரு ஜீரோ கட் ஆயிரும் 1000ல். ஸோ ஒரு ஜீரோ கட் ஆயிடுச்சு அப்படின்னா 6100 கட் ஆயிடுச்சு. டிவைட் பை 100 அப்படின்னா 6.16. ஃபோர்த் ஒன்று தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு த வால்யூம் ஆஃப் த கியூப் கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட் இஸ் த லேட்ரல் சர்ஃபேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியணும். சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமுக்கு ஃபார்முலா ஒன்ஸு படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கியூபுக்கு வால்யூம் ஆஃப் த கியூப் ஏ கியூப், வால்யூம் ஆஃப் அ கியூப் ஃபார்முலா 2197 சென்டிமீட்டர் கியூப் ஏ கியூப். இப்போ ஏ என்னது? கியூப் ரூட் ஆஃப் 219. அதாவது ஸ்கொயருக்கு வந்து ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் எழுதுவோம், கியூபுக்கு 3 டைம்ஸ். அப்போ இதில் வந்து கியூப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3 ட்ரிப்ளெட்டாக எடுத்துக்கணும். அங்கே 2 எடுப்போம் இல்லையா, அந்த 3 எடுத்துக்கணும். இப்போ 3 நம்பருக்கு இது எப்போ 7 வரும்? 3 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது. நம்ம சப்போஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் 3 டைம்னா 8 வரும். அப்போ 2 கிடையாதுங்க, அது 7 வரணும் அப்படின்னா எப்போ வரும் அப்படின்னு பார்க்கணும். 3 எடுத்து பாருங்கள். 3 3s are 9, 9 3s are 27. அப்போ யூனிட் டிஜிட் வந்து 3. சரியா? இந்த 2 இருக்கு இல்லையா அடுத்த செட்டு, இது எங்கே இருக்கும்? லைஸ் பிட்வீன் ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்கிறத கண்டுபிடிக்கணும். லைஸ் பிட்வீன் 2 கியூப்ஸ். அப்போ 1ஓட கியூப் எவ்வளவு? 1. 2ஓட கியூப் எவ்வளவு? 8. அப்போ 2 வந்து இது ரெண்டுக்கும் இடையில இருக்குது. இதோட மினிமம் நம்பரை எடுத்துக்கணும். அப்போ கியூப் ரூட் ஆஃப் 2197ஓட நம்பர் வந்து 13. அப்போ ஏ வந்து 13. ஓகே, ஸோ ஏ 13ன்றப்ப நம்ம கேட்டது வந்து லேட்ரல் சர்ஃபேஸ். ஃபார்முலா என்னது லேட்ரல் சர்ஃபேஸுக்கு? 4a². ஓகேவா? லேட்ரல் சர்ஃபேஸ் ஃபார்முலா. ஸோ 4a². 4 into 13 into 13, 169 into 4. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 676. ரெண்டு ஃபார்முலா தான், ஒன்று ஏ கியூப், ரெண்டு வந்து 4a². லேட்ரல்ன்றப்ப 4a² வரும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றப்ப 6a² வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த மீன் ஆஃப்? மீன்றது ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்ன போடுவோம்? சம் ஆஃப் த நம்பர் டிவைட் பை டோட்டல் நம்பர் போடுவோம். ஓகே, மீன் ஆஃப் ரேஞ்ச், மோட் அண்டு மீடியன். ஸோ ஃபஸ்ட்டு ரேஞ்சு கண்டுபிடிக்கலாமா? ரேஞ்சுங்கிறது என்னது? மேக்ஸிமம் நம்பர் மைனஸ் மினிமம் நம்பர். இதில் மேக்ஸிமம் எவ்வளவு? மேக்ஸிமம் வந்து 19, மினிமம் வந்து 2, இப்போ 17 ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு மோடு. மோடுன்னு என்னது? ரிப்பீட்டடாக எந்த ஜாஸ்தியாக ரிப்பீட்டடாக அக்கறை இருக்குது அப்படின்றத. இங்கே வந்து 4 3 டைம்ஸ் வந்துருக்கு, அதனால் மோடு வந்து 4. மீடியன். மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த டேட்டா கொடுத்துருக்க டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும், ஸ்மால் டு பிக்கு. அதுக்கப்புறம் மிடில் நம்பர்னு எழுதணும். மீடியன் அப்படின்னா மிடில் நம்பர் மட்டும். ஓகே, ஸோ மீடியனை அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்க நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ ஸ்மாலஸ்ட் டு பிக் 2 3 3 4 4 4 5 6 8 9 9 10 11 15 19 இந்த ஆர்டரில் இருக்குது. இதில் வந்து டோட்டல் 15 டேர்ம்ஸ் இருக்குது. 15னா மிடில் நம்பர் எது வரும்? இந்த சைடு 7 நம்பர், இந்த சைடு 7 நம்பர், மிடில் நம்பர் வந்து 6. ஸோ மீடியன் வந்து 6. இதோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் மீன் கேட்டிருக்காங்க. இது மூணோட வேல்யூ கண்டுபிடிச்சு டிவைடட் பை 3. ஸோ ஆன்சர் இஸ் 9. ஆன்சர் இஸ் 9. ஓகே, ஸோ ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் ஆல் த கொஸ்டின்ஸ். ஐ திங்க் ஸோ உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருந்திருக்கும். ஸோ எனி டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை நம்ம சேட் பாக்ஸில் அனுப்புங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.
இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் சேம் சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் சில கொஷின்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா. அதர்வைஸ் எல்லா கொஷினும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மை சேனல் and then please support my channel for more such videos. Thank you. All the best.